ஸோ இந்த வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட் பேட்டர்ன் வாட்டர் மார்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்னோடய நேம் பேட்டர்ன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பிக்சலில் 500 வித்தும் ஹைட் 500 வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் 300 வச்சுக்கிறேன். ஸோ கலர் மோட் RGBயில் இருக்கட்டும். பேக்ரவுண்டை டிரான்ஸ்பரண்ட் மோடில் வச்சுட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்புட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போது டெக்ஸ்ட் லேயர் போயிட்டு கலர்ஸ் அப்படின்னு நான் அடிச்சுட்டு என்னோடய ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+A கொடுத்துட்டு மேலே இருக்கிற இந்த ஐகான்ஸை செலக்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக அலைன்மெண்ட் ஐகான்ஸ், சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் சென்டர். ஸோ ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணிவிட்டு Ctrl+D கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது டெக்ஸ்ட் லேயரில் இருக்கிறதால இதை ரைட் கிளிக் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே எடிட், இந்த இடத்துல டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட பேட்டர்னுக்கு கலர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நியூ போயிட்டு ஒரு ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக இருக்க இந்த HTTV ஆர்ட்போர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி என்னோடய ஆர்ட்போர்ட் வந்துருச்சு. ஸோ நான் இதை பிளாக்காக மாற்றிக்கிறேன். பிளாக்காக மாற்றுறதுக்கு ஈஸி தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் அன்லாக் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுத்திங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நியூ லேயர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே இருக்கிற ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் அப்படின்னு இருக்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டர்ன் ஓப்பன் ஆகிருக்கும், பேட்டர்ன் ஃபில். ஸோ இந்த இடத்துல கடைசியாக இருக்கிற பேட்டர்னை செலக்ட் பண்ணுறேன். என்னோடய கலர் பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல இருக்க ஸ்கேலிங் இதை வச்சு சைஸ் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் நிறையா வரும், அதாவது நிறைய டெக்ஸ்ட் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஆங்கிள் கிராஸில் வேணும்னா இதோட ஆங்கிள் நான் இப்படி மாற்றிட்டு இப்படி ஓகே கொடுத்த உடனே இப்படி வந்துடும். இது பேக்ரவுண்டுன்னு இல்லை, இது எந்த இமேஜில் போட்டாலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த பேட்டர்னை ஒரு இமேஜில் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது நான் ட்ராக் பண்ணி ஒரு இமேஜை போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ என்னோடய பேட்டர்ன் லேயர் மேலே இருக்குது, என்னோடய இமேஜ் கீழே இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பேட்டர்ன் வாட்டர் மார்க் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி வேல்யூவை நம்ம கம்மி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்.